அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து வாசகத்தின் வழியாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நற்செய்தியை நன்றாய் அறிவிக்கும் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்கிறதினாலே நாம் நற்செய்தியை வாசகத்தின் வழியாக கடவுள் நம்மை அவருடைய உறைவிடமாய் கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே நாம் நற்செய்தியை வாசகத்தின் வழியாக அன்பு செய்கிறதினாலே நாம் ஆண்டவரை நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்கிற காரியங்களை குறித்து நாம் இந்த வார வாசகங்கள் ஊடாக திருப்பணிகள் நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற சம்பவம், திருத்தூதர்கள் பல்வேறு இடங்களுக்கு கடந்து போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது மிக முக்கியமான ஒன்றிரண்டு காரியங்களை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக அவர்கள் செய்கிற காரியம், அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது என்றால் இருக்கிற பலனை கொண்டு ஓடாமல் ஆண்டவரை நம்பி, நம்மை ஆண்டவர் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார், ஒரு காரியத்திற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து அதனாலே நாம் தேவனாலே அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வினை கொண்டவர்களாய் நாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற உள்ள உறுதியை முதலாவது நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளம் உறுதிப்பட்டிருக்கும். அப்படி உறுதிப்பட்டிருக்கிற உள்ளம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. எது அந்த நம்பிக்கை? நாம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே அனுப்பப்பட்டிருக்கிறோம், அவர் முகாந்திரமாய் நம்மை இங்கே அனுப்பி என்கிற அந்த நம்பிக்கையில் நினைத்திருந்து சிறு சிறு வேதனைகளின் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேர்கிறோம் என்கிற அப்பட்டமான ஒரு நம்பிக்கை. எல்லா வேதனை நெருக்கடிகளும் நம்மை ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்க்கிறது. இந்த வாழ்விலே நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், இந்த வாழ்விலே நடக்கிற எல்லா சோதனைகளும் ஆண்டவர் திட்டமும் தீர்மானமாய் நமக்கு அனுமதித்து அனுப்பி இருக்கிறது. இந்த வழிகளின் ஊடாக நான் கடந்து செல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் நடக்கிறதினாலே நான் ஆண்டவரிடத்திலே அவருடைய நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி திருத்தூதர்கள் அங்கே அவர்களை உறுதிப்படுத்துகிற பொழுது, நம்பிக்கையை நிலைத்திருக்க சொல்லுகிற பொழுது, அங்கே அவர்கள் முப்பர்களை ஏற்படுத்தி அவரிடத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். நோன்பிருந்து ஜெபிக்கிற பொழுது, நாம் நோன்பு இருக்கிற பொழுது நம்முடைய சரீரம் பலனற்று போகிறது. நம்முடைய சரீரம் பலனற்று போகிறபடியினாலே ஆவி மேலோங்கி நம்முடைய ஆத்மாவிலே தங்கியிருக்கிற ஆவியினிடத்திலே நம்முடைய சக்தி பெறுகிறதற்கான வாய்ப்பை நாம் தேடி போகிறோம். அப்பொழுது அந்த ஆவி, ஆண்டவருடைய ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஆவி மிகவும் பலனுள்ளதாய் மாறி நோன்பு இருக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய பலன் அதிகரிக்கிறது. பட்டினி கிடக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய பலன் அதிகரிக்கிறது என்கிற நல்ல சத்தியத்தை இங்கே அவர்கள் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். ஆக நாம் நோன்பிருந்து ஆண்டவரிடத்திலே வேண்டி விரும்பி கொள்ளுகிற பொழுது அவருடைய நற்செய்தி இன்னும் பலமாக அறிவிக்க முடியும். வயிறு பெருத்து நல்ல உணவுண்டு நற்செய்தியை அறிவிக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய காரியத்திலே நோன்பிருந்து வைராக்கியமாய் ஆவியிலே மேலோங்கி நிற்கிறவனுடைய பிரசங்கம் மறையுறையும் மேலோங்கி நிற்கும். அதனால் தான் அவர்கள் நோன்பிருந்து ஜெபத்திலே தங்கி இருக்கும்படியாக திருத்தூதர்கள் அந்த திருச்சபையில் உள்ள ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆக நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே உறுதிப்பட்டவர்களாய் வேதனைகள் வழி கடந்து நோன்பிருந்து ஜெபத்தோடு ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது நாம் நற்செய்தியை மிக தெளிவாக அறிவிக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழி நாம் திருத்தூதர் திருப்பாடல் வழியாக என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் மிக நேர்த்தியாய் காரியங்களை செய்திருக்கிறார். அவர் சத்தியமாய் காரியங்களை செய்திருக்கிறார்.
அவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார், அவர் கனிவுடையவராய் இருக்கிறார், அவர் எளிதில் சினம் கொள்ள தாமதிக்கிறவராய் இருக்கிறார், அவர் எளிதில் சினம் கொள்ளுகிறதே இல்லை, நம்மை பேரன்பு கொண்டு நடத்துகிறார் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் ஏன் அப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தின் பாவனைகளுக்கும் சோதனைகளுக்கும் மேலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனாலே அவர் நம்மோடு கூட மிக பொறுமையாய் இருந்து இரக்கம் காண்பித்து கனிவு காண்பித்து பேரன்புடையவராய் இருந்து அடிக்கடி நம்மை போல ஜனங்களிடத்திலே கோபப்படாமல் மிகவும் நிதானமாய் அவர் சினம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சினம் நம்மை வெளிப்படுத்துகிறது. அவர் சினம் கொள்ளாத வரையில் நாம் நல்வழிப்படுகிறது இல்லை என்கிற காரியத்தை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் கனிவுடையவராய் இரக்கமுடையவராய் எளிதில் சினம் அடையாதவராய் பேரன்புடையவராய் இருக்கிறார் என்கிறதை நாம் எப்படி ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பாதையிலே நடக்கிறபடி அவரை போல நாம் இரக்கமுடையவர்களாய், அவரை போல நாம் கனிவுடையவர்களாய், அவரை போல பேரன்புடையவர்களாய், அவரை போல எளிதிலே சினம் கொள்ள தாமதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்படித்தான் நாம் நம்முடைய ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது அங்கே அவர்கள் சொல்லி இருக்கிற வசனங்கள் இப்படி இருக்கிறது. அவருடைய வல்ல செயல்களை அறிவிக்க வேண்டும், அவருடைய மாட்சியின் பேரொளியை அறிவிக்க வேண்டும், அவருடைய அரசு நித்திய நிலையான அரசு என்கிறதையும் அவருடைய அரசு தலைமுறையா இருக்கிறது என்கிற காரியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் எப்படி அதை அறிவிக்கிறது என்றால், நாம் எப்படி நிலையற்ற தன்மையோடு இருக்கிறோமோ, நாம் இருக்கிறோம், இன்று இருக்கிறோம், நாளை மறுநாள் மாறி போவோம். ஆனால் அவருடைய ஆட்சியானது என்றென்றும் நீடித்த நிலைத்த தன்மையுடையதா இருக்கிறது. ஏனெனில் காலமாய் அவர் இருக்கிறவர். அவருடைய மாட்சியின் பேரொளியை அவர்கள் அடையும்படியாக நாம் அவர்களை அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கிற பொழுது நாம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் மாறுகிறோம் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்திலே திருத்தூதர் யோவான் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன? வழக்கமாக மீண்டும் இந்த நாட்களிலே தரப்பட்டிருக்கிற திருவெளிப்பாட்டின் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், புதிய வானகமும் புதிய எருசலேமும் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது மேலிருந்து திருநகர் எருசலேம் இறங்கிற்று. அங்கே அவர்கள் நடுவிலே குடியிருக்கிறார். அவர் அவர்களுக்கு தகப்பனாயும் இவர்கள் அவருக்கு பிள்ளையாகவும் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் நாம் எப்படி அமைக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் புதிதாகிறதுனாலே நம்முடைய வானங்கள் புதிதாகிறது. நம்முடைய வானங்கள் எண்ணங்கள் புதிதாகிறதுனாலே நம்முடைய சரீரமும் இந்த உலகமும் புதிதாகிறது. இப்படி புதிதாகிற இடம் ஆண்டவருக்குரிய திருநகராய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர் நம்மை எழுப்புகிற பொழுது ஆவியின் உலகத்தில் அவர் நம்மை எழுப்பி விடுகிறார். அவர் நம்மை காலை தோறும் எழுப்பி அவருடைய புதிய கிருபைகளினாலே நம்மை நிறைக்கிறார். அப்படி நம்மை நிறைத்து நமக்கு புதிய எருசலேமை அவர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து அவர் நம்மிடத்திலே குடியிருக்கிறார். காலை தோறும் எழுப்பி உன்னிடத்திலே இந்த நாளில் நான் சுவாசத்தை தந்திருக்கிறேன் என்கிறதனை அறிவுறுத்தி அவர் நம்மிலே குடியிருக்கிறார். நமக்குள் தான் அவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாயும் அவர் நம்முடைய தகப்பனாயும் இருக்கிறார் என்கிற காரியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படி உறுதிப்படுத்தின காரியத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிறதே இந்த வார வாசகங்களின் நோக்கமாய் இருக்கிறது. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு முழுவதும் திருப்தியா இருக்கிறது. நாம் இந்த நாளில் நிலைக்கலாம். எனக்கு என்ன நன்மைத்தனம் உண்டாயிருக்கிறது? நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ, உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை ஆண்டவர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கான அளவு, உன்னுடைய சரீரம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கான நன்மைத்தனங்களும் திருப்தியும் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்வு இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். உன்னுடைய வாழ்வு இன்னும் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் மாறுகிற எண்ணங்களின் ஊடாக உன்னுடைய சரீரமும் மாறும். உன்னுடைய எண்ணங்களும் சரீரமும் மாறுகிற பொழுது ஆண்டவருடைய திருநகராகிய எருசலேம் சமாதானத்தின் நாட்கள் உன்னுடைய வாழ்விலே தோன்றும். அப்படி சமாதானத்தின் நாட்கள் உன்னுடைய வாழ்விலே தோன்றுகிற பொழுதுதான் நீ கடவுளின் மக்கள் என அறியப்பட்டு
நீ கடவுளின் மக்கள் என அறியப்பட்டு ஆண்டவரும் உன்னுடைய தகப்பன ஜனங்களிடத்திலே அறியப்பட்டு நீ நற்செய்தியை அறிவிக்கிறவனா, நற்செய்தியை எடுத்துரைக்கிறவனா நீ மாற முடியும். அதனால்தான் இந்த நாளின் திருவெளிப்பாட்டு வாசகம் நமக்கு மிக தெளிவாய் தெரிகிறது. அவர் நம்மிடத்திலே நம்மை உறைவிடமாய் கருதி நம்மிடத்திலே அவர் இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே உறைவிடம் கொண்டிருக்கிறதினாலே நாம் அவருடைய நற்செய்தி, அவருடைய நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக, நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது மிக தெளிவாய் சுலபமாய் இருக்கிறது. எங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடரிடத்திலே பேசுகிறார். ராவுணவின் போது ஆண்டவர் பேசுகிறார். பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியங்கள், மற்றவரிடத்திலே அன்பு செய்ய வேண்டும், கடவுளை போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறது மற்றவரிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்கிறதினாலே நீங்கள் சீடர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நானாய்தான் கடவுளை போன்ற அன்பு செலுத்த வேண்டும் என்கிற காரியத்தை உட்படுத்தி இருக்கிறேன். மற்றவரிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது நம்மிடத்திலே நம்மை அன்பை காண்பிக்க வேண்டும். தேவன் நம்மை அதிகமாய் அன்பு செய்கிறார். அந்த அன்பை நாம் நம்மிடத்திலே முதலாவது காண்பிக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் குற்றங்களாயிருந்தால், பாவங்களாயிருந்தால், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்மை மன்னிக்கிறது போல நாமும் காலை தோறும் எழும்பி ஆண்டவரிடத்திலே இருந்து ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்கிற காரியத்தை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நான் என்னை மன்னிக்கிறேன், நான் என்னை முதலாவது அன்பு செய்கிறேன். என்னை அன்பு செய்யாத வரையில் நான் அடுத்தவனை அன்பு செய்யவே முடியாது. என்னிடத்திலே ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை, ஆண்டவர் என்னிடத்திலே காட்டியிருக்கிற அன்பை நான் பிறருக்கு காட்ட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே மற்றவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக மற்றவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது நம்மை அன்பு செய்ய வேண்டும். நம்மை நாம் அன்பு செய்கிறது முதலாவதான நற்செய்தி. பின்பு நாம் அடுத்தவனுக்கு ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், அது போலவே உன்னையும் அன்பு செய்கிறார் என்கிற நற்செய்தியை நாம் அவர்களுக்கு அறிவிக்க முடியும். நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கடவுளை போன்று அன்பு செய்ய வேண்டும். அவர் நம்மை எப்படி அன்பு செய்கிறாரோ அதே அளவுக்கு நாம் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் நமக்கு காண்பிக்கிற அன்பு என்பது நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு அன்பை அவர் நமக்கு காண்பிக்கிறார். நாம் அன்பு செய்கிறதினால் தான் அவருடைய சீடர்கள் என்று அறியப்படுகிறோம். நாம் எவ்வளவு தூரம் அன்பை செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நாம் அவருடைய சீடர்கள் என்று அறியப்பட வேண்டும். நம்முடைய பிரசங்கத்தினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலே, நாம் அடுத்தவர்களிடத்திலே அன்பு செலுத்துகிறதினாலே. இங்கே அடுத்தவர்கள் என்றால் யார், மற்றவர்கள் என்றால் யார்? முதலாவது எனக்கு அடுத்திருக்கிறவன் என்னுடைய வாழ்க்கை துணையும் என்னுடைய பிள்ளைகளும், அதற்கு அடுத்து என் உடன்பிறப்புகளும் என் பெற்றோர்களும், அதற்கு அடுத்து என் உறவினர்களும் என் நண்பர்களும் என் உடன் உழைப்பாளர்களும், அதற்கு அடுத்து என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும், எந்த சமூகத்திலே, இனத்திலே, ஜாதியிலே, மதத்திலே, எந்த தேசத்திலே நான் பிறந்திருக்கிறேனோ அவர்களும் என்னுடைய மற்றவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மற்றவர்கள் சிறு சிறு கூட்டமாய் ஆரம்பித்து பெரும் இறைச்சலாய், பெரும் தேசங்களாய் அது முடியும். ஆக நாம் மற்றவரிடத்திலே அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை வெறுத்து, நமக்கு உரியவர்களை வெறுத்து, நமக்கு நெருக்கமானவர்களை வெறுத்து தள்ளி நாம் மற்றவர்களை அன்பு செய்வோம் என்று சொன்னால் அது மாயமாய் இருக்கும் என்கிற காரியத்தை இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் நமக்கு அடுத்திருக்கிறவர்களை அன்பு செய்யாமல் தூர தேசத்தில் இருக்கிறவனும் தூர இடங்களில் இருக்கிறவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறது பொல்லாத காரியமாய் இருக்கும். உன்னுடைய நற்செய்தி உன்னுடைய வீட்டிலும், உன்னுடைய சபையிலும், உன்னுடைய ஊரிலும் தொடங்கட்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே என் மூலமாய் உரைக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக ஆண்டவரிடத்திலே நாம் நற்செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த வார வாசங்கள் ஊடாக நாம்
அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளிலும் மேன்மையான வசனங்களை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களின் முதல் வாசகத்திலே எங்களுக்கு கற்று தந்திருக்கிறதை போல ஆண்டவரே, உள்ளத்தில் உறுதி உடையவர்களாய் ஆண்டவரே, அப்பா ஆவியிலே திடமுடையவர்களாய் ஆண்டவரே, அப்பா நோன்பிருந்து செபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் தேவன் எங்களை மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிடத்திலே இரக்கமுடையவராய் இருக்கிறது போல, நீர் எங்களிடத்திலே கனிவுடையவராய் இருக்கிறது போல, நீர் எங்களிடத்திலே எளிதில் சினம் அடையாதவராய் இருக்கிறதை போல, நீர் எங்களிடத்திலே பேரன்புடையவராய் இருக்கிறதை போல, நாங்கள் சகல ஜனங்களிடத்திலும் ஆண்டவரே இந்த காரியங்களை காண்பித்து உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய உறைவிடமாய் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய மக்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே உம்முடைய வானம் எங்களுக்கு உண்டாகி, உம்முடைய எண்ணம் எங்களுக்கு உண்டாகி, உம்முடைய சரீரம் எங்களிடத்திலே காணப்பட்டு, அதனாலே சகல ஜனங்களும் இவரிடத்திலே தேவன் குடியிருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாய் நாங்கள் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நற்செய்தியில் அறிவிக்கப்பட்டது போல கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, அப்பா நாங்கள் எங்களுக்கு அடுத்து இருக்கிறவர்களை, மிக மிக அருகில் இருக்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் அன்பு செய்யவும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரே, அவர்களை உம்மிடத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களுமாய் ஆண்டவரே, தேவரீர் எங்களுடைய வாழ்வு முறைகளை முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. அன்பு செலுத்துகிறதினாலே நாங்கள் உம்முடைய சீடர்கள் என்றும் ஆண்டவரே, அதனாலே உம்முடைய நற்செய்தி அறிவிக்கப்படவும் தேவரீர் எங்களை நல்ல கருவிகளாய் இந்த உலகத்திலே இருக்கிற சகல பிள்ளைகளையும் ஆண்டவரே, சகல உயிர்களுக்கும் நல்ல செய்தியை நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் தேவரீர் மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.